வணக்கம். இன்னைக்கு வீடியோல 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது நம்ம ராசி பலன்களை பார்க்கிறது இயல்புதான். ஏன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருடம் பிறக்கும் பொழுது சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசியில தன் நட்சத்திரமான புனர்பூசத்துல அமர்ந்திருக்கிறார். அதுலயும் மிதுன ராசி என்பது குருவின் 2 வீடான தனுசுக்கும் மீனத்திற்கும் கேந்திர ஸ்தானம். கேந்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 4, 7, 10ஆம் இடத்தில் இருந்தால் அது கேந்திர ஸ்தானம். அப்ப தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அடுத்தது மீன ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் மிதுன ராசியில் கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். அப்ப குரு பகவான் கேந்திர சக்தியோடு 200% வலிமையோடு இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறது. அடுத்தது ஆன்மீக நாட்டத்தையும், கடவுள் ஒரு மனுஷனுக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறார், அவர் எப்ப நமக்கு ஆசி வழங்குவார், கண் திறந்து பார்ப்பார், என் வேண்டுதல் எப்ப நடக்கும் அப்படின்னு எந்த கிரகம் சொல்லும்னா கேது பகவான் சொல்லுவார். அப்படிப்பட்ட கேது பகவான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமான சுக்கிரனி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறது. தனுசு ராசியான குருவின் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. இந்த 4 கிரகங்களையும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பார்க்கிறார். அப்ப நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகமான குருவின் பார்வை 4 கிரகங்களுக்கு கிடைக்கிறது. இந்த 4 கிரகங்களும் தன்னுடைய 7ஆம் பார்வையால் குருவை பார்க்கிறாங்க. இது பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை தருவதற்கான அறிகுறி. அடுத்தது கும்ப ராசியில் ராகுவும் மீன ராசியான குருவின் வீட்டில் சனியும் அமர்ந்திருக்கும் இந்த வேளையில் தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. சனி குருவின் வீட்டில் இருப்பதால், குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர், மங்கள நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர். கட்டுக்கட்டாக பணத்தை ஒரு கிரகம் தருதுன்னா அது குரு. அப்படிப்பட்ட குருவின் வீட்டுல சனி இருப்பதால் தொழில் வியாபாரம் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். இந்த வருடம் அமோகமாக தொழிலின் வளர்ச்சியும் வியாபாரத்தின் வளர்ச்சியும் இருக்கும். சந்திரன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது ஒரு ஆண்டு பிறந்தால் நிச்சயமாக நீர் வளம் சிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய புரட்சி உருவாகும். அப்ப ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள், மெரைன் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள், விமான நிறுவனத்தில் ஊழியராகவோ, விமான நிறுவனத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணிபுரியக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கு. அதிரடியான சில மாற்றங்கள், அதிரடியான திருப்பங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த துறைகளில் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு அருமையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் செல்வ செழிப்பையும் தரும். சிம்ம ராசியில் ஆன்மீகத்தையும் கடவுள் அனுகிரகத்தையும் கடவுளின் ஆசியையும் குறிக்கக்கூடிய கேது சுக்கிரனி நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த வருடத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் மகாலட்சுமி வழிபாட்டின் வழியாக கிடைக்கும். மகாலட்சுமியின் ஆலயத்தை தேடி அதிக அளவில் மக்கள் செல்லும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் நடக்கும். ஏன்னா பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனி நட்சத்திரம். சுக்கிரனின் அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. சைவ ஆலயமோ வைணவ ஆலயமோ 2 ஆலயங்களிலும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் கருவறையின் நிலைவாசலுக்கு மேல லட்சுமி 2 யானையோடு கஜலட்சுமியாக காட்சி தருவதிலிருந்தே நாம் நிறைய நபர்கள் புரிஞ்சுக்கலாம் லட்சுமியின் மகத்துவம். லட்சுமியின் வழிபாடு இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும், ஆசைகளையும், எண்ணங்களையும், அதிர்ஷ்டங்களையும், திட்டங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் ஆண்டாக இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் இந்த ஆண்டு பிறப்பதில் இன்னொரு விசேஷம் இருக்கு. இந்த வருடம் பிறக்கும் அந்த நாளில் பிரதோஷமும் இருக்கிறது. கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு செய்யும் நாளில் ஒரு ஆண்டு பிறந்தால் நிச்சயமாக அரசு துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தினால் குடிமக்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். அரசன் எவ்வளியோ குடிகள் அவ்வளின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அரசு சிறப்பாக இருந்தால் குடிமக்களுக்கு பல்வேறு நல்லது நடக்கும். செங்கோல் வலுவாத ஒரு அருமையான ஒரு ஆட்சியை நாம் பெறுவதற்கும் இந்த 2026 ஆண்டு
தொடங்கும் நாளில் இருக்கும் கிரக அமைப்பு பலன் தருவதால் ஒரு அற்புதமான ஆட்சி நமக்கு கிடைக்கும். அதற்கும் இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கும் நாளின் கிரக அமைப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் தருகிறது. ஒரு ஆண்டு பிறக்கும் பொழுது நேத்திரம் ஜீவன் அப்படின்னு 2 விஷயங்களை பஞ்சாங்கங்க பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் இந்த வார்த்தையை மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நேத்திரம் ஜீவன்கிறது 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. நேத்திரம்னா பார்வை, ஜீவன்னா உயிர். இந்த நேத்திரத்துல குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண்கள் உள்ள நாள்னு 3 உண்டு. ஜீவன்ல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள்னு 3 உண்டு. இதுல பரிபூரண நேத்திரம்ங்கிறது 2 கண்கள் உள்ள நாள். பரிபூரண ஜீவன் என்பது முழு வாழ்க்கை உள்ள நாள். இந்த 2026ஆம் ஆண்டு பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் இருப்பதால் கடவுளின் பார்வை உங்கள் ஒவ்வொருவரின் செயலிலும், ஒவ்வொருவருடைய திட்டத்திலும், ஒவ்வொருவருடைய அனைத்து விதமான முயற்சிகளிலும் இறைவனின் பார்வை கிடைக்கும். அப்ப உங்களோட அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். உயிரோட்டம், அதாவது முழு வாழ்க்கை உள்ள ஜீவன் உள்ள நாளாக இருக்கு. அப்ப கண்டிப்பாக நீங்கள் தொடங்கும் எந்த செயலும், நீங்கள் ஒரு செடி நட்டு வைத்தாலும் அதற்கு உயிரோட்டம் வேணும். ஒரு செயலை தொடங்கினால் அந்த செயல் உயிரோட்டம் பெற்று வளர்ச்சி அடையணும். ஒரு தொழிலை தொடங்கினாலும், வியாபாரத்தை தொடங்கினாலும், திருமணம் செய்தாலும், குழந்தை பாக்கியம் பெற்றாலும், ஒரு பள்ளி கல்லூரிகளில் புதிதாக படிக்க போனாலும் சரி, நீங்க எதை தொடங்கினாலும் அந்த செயல் உயிரோட்டம் பெற்று தொடர்ந்து தலைத்து வளர வேண்டும். அப்ப ஆண்டு தொடங்கும் நாள் உயிரோட்டமும் பரிபூரணம், ஜீவன்கிற கடவுளின் பார்வையும் பரிபூரணம். அப்ப உறுதியாக இந்த 2026ஆம் ஆண்டு பல்வேறு திருப்பங்கள், பல்வேறு மாற்றங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஆண்டாக, அதி உன்னதம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வளவு அற்புதமான இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு, அதாவது இந்த ராசிக்கு தான் ரொம்ப 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 அற்புத பலனை தரப்போகுது. அது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு தான் இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. கடக ராசி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் வெளியில காமிச்சிக்காம, என் குடும்பத்துல கூட சொல்லாம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டமச்சனியால் பட்ட வேதனையும் அவமானமும் கண்ணீரும் நின்ற பாடில்லைன்னு நீங்க இப்பவும் குழம்பிட்டே இருந்திருப்பீங்க, இப்பவும் தவிப்பீங்க, இப்பவும் நீங்க கவலையோடு இருப்பீங்க. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக கடக ராசிக்கு அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலையை தரும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள், பல்வேறு வளர்ச்சிகள், பல்வேறு முன்னேற்றங்கள் எதெல்லாம் 2025, 24, 23, 22, 21 இல்ல நடக்கலைன்னு நீங்க நினைச்சீங்களோ, கடந்த 4 வருடத்தில் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும், கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும், தடையான விஷயங்கள் நிச்சயமாக வேகம் எடுக்கும், தாமதமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பல்வேறு விதத்தில் முன்னேற்றம் தரும் பாதையில் பயணம் செய்யும். ஒரு அற்புதமான வருஷம், உன்னதமான வருஷம் அப்படின்னா அது இந்த 2026ஆம் ஆண்டு தான் கடக ராசிக்கு. இந்த கடக ராசிக்கு ஆண்டு பிறக்கும் பொழுது ராசியின் அடிப்படையில கிரக சேர்க்கை எப்படி இருக்குன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சிம்ம ராசியில் கேது பூர நட்சத்திரத்தில், நல்லா கவனமா கேளுங்க, இடையில முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். 2ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவான் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ரகசியம் உங்களுக்கு. அடுத்தது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும், அதுவும் ஆண்டு தொடங்கும் பொழுது குருவின் பார்வையில இந்த 4 கிரகங்கள். அடுத்தது உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு, 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் சனி பகவான், உங்க ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடமான சுப விரய ஸ்தானத்தில் குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் வலிமையோடு அமர்ந்திருக்கிறார். அப்ப இதை வைத்துதான் இந்த வருடம் இவ்வளவு சூப்பர்னு சொல்றோம். அடுத்தது ஒரு வருடத்துல கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டுதான் அதையும் அடிப்படையா வச்சு பலன் சொன்னாதான் ஆண்டு பலன் மிக மிக தெளிவா இருக்கும். இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள பிரவேசிக்க போறார். அடுத்த ஓராண்டு அது பெரிய அளவிலான வெற்றியை தரப்போகுது. அடுத்த கிரக பயிற்சி இன்னொன்னு என்னன்னா, ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களோட ராசிக்குள்ள வந்து அமரப்போறார். அது டிசம்பர் 6 ஆண்டு கடைசியில.
அடுத்தது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பின்னோக்கி மகர ராசிக்குள்ள டிசம்பர் 6 பயணம் செய்ய போறார். அது 7ஆம் இடம். இது ரெண்டும் ஆண்டு இறுதியில நடக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பண விரயத்தை தந்துடுவார், நிறைய பணத்தை தொலைச்சிடுவார்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இயற்கை பரிபூர்ண சுபகிரகமான குரு தன் வீட்டிற்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். தன் வீடுங்கிறது எது? குருவுக்கு 2 வீடு சொந்த வீடு, ஒன்னு தனுசு, இன்னொன்னு மீனம். தனுசுக்கு 7ஆம் இடம் மிதுன ராசி, மீனத்துக்கு 4ஆம் இடம் மிதுன ராசி. இப்ப கேந்திர ஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். அது 12ஆம் இடமான விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல குரு அமர்ந்தால் விரயத்தை தருவார்னா தருவார், ஆனால் சுப விரயத்தை தருவார். ஏன்னா தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். குருதான் மங்களத்தை குறிக்கக்கூடியவர். ஒருவரோட வாழ்க்கையில திருமணம் நடக்கணும், அல்லது ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கணும், ஒரு சுப நிகழ்ச்சி என் குடும்பத்துல நான் செய்யணும், அல்லது என்னோட உடன் பிறந்தவர்களுக்கு நான் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு குருவின் பார்வை, குருவின் ஆதரவு அவசியம். அதனாலதான் திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை எடுத்து முதல்ல போய் குரு பார்வை வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சா, வியாழ நோக்கி ஏற்பட்டுருச்சான்னு பாக்குறோம். இன்னொன்னு, குரு பகவான் தான் ஒருவருடைய வாழ்க்கையில 60% வெற்றியையும் 60% முழுமையையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் சுப விரயத்தில் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும். உங்க குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சி யாருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காம இருக்கு, அதுக்கு பொருளாதாரமோ அல்லது கால சூழ்நிலையோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா அது அனைத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் குரு 12 இருக்கும் போது நடக்கும். அப்ப சுப விரயங்கள், சுப செலவுகள் வரும். தோட்டம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீட்டு மனை வாங்கலாம், சேமிப்பு கணக்கை தொடங்கலாம். பணம் ஏதாவது வராம இருந்தா அதை திரும்ப பெறுவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம், அது எம்எல்எம்மோ, பிரைவேட் பினான்ஸோ, பிரைவேட் சீட்டு கம்பெனியோ, எதுல நீங்க முதலீடு செஞ்சிருந்தோம் அந்த பணம் வரல அல்லது ஏமாற்றப்பட்டிருந்தா அதற்கு நியாயம் கேட்கும் காலம் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடத்தில் குரு இருக்கும் காலம். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அது போன்ற ஏமாற்றங்களில் இருந்தெல்லாம் நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது ஜூன் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கும் குரு அங்கேதான் உச்சம் பெறுகிறார். குருவிற்கு உச்சம் பெறும் வீடு அப்படின்னா அது கடக ராசி, உங்க ராசி தான். அப்ப உங்க ராசியில குரு உச்சம் பெற்றால் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும். குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும் சக்தி கொண்டவர். அப்ப உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடமான விருச்சிக ராசியையும், 7ஆம் இடமான மகர ராசியையும், 9ஆம் இடமான மீன ராசியான தன் வீட்டையும் குரு பார்ப்பார். அப்ப உறுதியாக 9ஆம் இடம் என்னும் யோகஸ்தானத்தை குரு பார்த்தால் பணம் சார்ந்த சிக்கல் எல்லாமே நீங்கிடும். குடுக்கல் வாங்கலா இருந்தாலும், நண்பருக்கு உறவுக்கு நம்பி கொடுத்த காசா இருந்தாலும், சொத்தா இருந்தாலும், விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் திருப்பி கட்டாயமாக வந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம். யோகங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல மனுஷனுக்கு யோகம் வேணும்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கும் விளையாட்டா தமிழ்நாட்டை தவிர வேற மாநிலங்கள்ல லாட்டரி பயன்பாட்டுல இருக்க இடத்துல எல்லாம் பாருங்க, லாட்டரி வாங்குறத இன்னைக்கும் நிறைய நபர்கள் விளையாட்டா செய்வாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம யோகம் எப்படி இருக்குன்னு. அந்த யோகத்தை ஆக்டிவேட் செய்யும் காலம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதுவும் குரு 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது. அடுத்தது குரு 7ஆம் இடத்தை பார்த்தால் எப்பேற்பட்ட திருமண தடையும் நீங்கிடும். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகிடும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். அதை விட முக்கியம், நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு வரைக்கும் போன தம்பதியினர் கூட இந்த மாதிரி கிரக சேர்க்கையில அவர்கள் மீண்டும் வழக்கை வாபஸ் பெற்றுட்டு மீண்டும் அதே அந்நியோன்யத்தோடும் பாசத்தோடும் மிகவும் நெருக்கமாக வாழக்கூடிய பல தம்பதியரை நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமும் நடக்கும். பிசினஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போனாலும் சேருவாங்க. பிசினஸ்ல ஒரு பார்ட்னரோ, இன்வெஸ்டாரோ, அல்லது ஏதாவது ஒரு லேண்டை ஜேவி பண்ணணும்னாலும் இந்த மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது செஞ்சா அது வெற்றியை தரும், உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் காலமும் இந்த குருவின் 7ஆம் பார்வை இருக்கும் காலம். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்ல, 2வது குழந்தை கிடைக்கல, குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கல, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்திய பயங்கரமான கவலையும் பயம் இருக்கு. இது எல்லாமே நீங்கும் காலம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், 2வது குழந்தை கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு முதலீடு செய்வதோ, அவர்கள் விரும்பிய பள்ளி கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்த்து விடுவதோ போன்ற எல்லா விதமான திட்டத்தையும், எண்ணத்தையும், ஆசையும், உங்கள் கனவையும் நனவாக்கும் வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டு கிடைக்கும். அடுத்தது 11ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆண்டு பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் அங்கே உச்சம் பெற்றிருக்காருன்னு சொன்னோம். 11ஆம் இடம் என்பது ரிஷப ராசி. ரிஷப ராசியின் அதிபதி தான் மகாலட்சுமி. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதும் கேது பகவான் பூர நட்சத்திரத்தில் இருக்கார், அது சுக்கிரனின் நட்சத்திரம். ரிஷப ராசி சுக்கிரனின் சொந்த வீடு.
சுக்கிரனின் அதிபதி பெண் தெய்வமான மகாலட்சுமி, அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமியோட நட்சத்திரத்துல கேது இருக்கார். கேது அதுல இருக்கிறதுல என்ன விசேஷம்? கேது தான் ஒருவருக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தையும் கடவுளின் அனுகிரகத்தையும் குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கேது பகவான் இப்பொழுது ஆண்டு பிறக்கும் பொழுது சுக்கிரனின் பூர நட்சத்திரம் லட்சுமியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டு பிறப்பதால் இந்த வருடம் லட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய பலனை தரும். 12 ராசிக்குமே பெரிய வெற்றியை தரும். ஆனா உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் லட்சுமி. அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் வேணும்னு நினைக்கிற ஒவ்வொரு கடகராசி கடக லக்னக்காரர்கள் இந்த வருடம் முழுவதுமே வாரத்துல ஒரு நாள்னா வெள்ளிக்கிழமையில போய் லட்சுமியின் ஆலயத்துல தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சா வெற்றி பெரிய அளவுல கிடைக்கும். கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும். மாசத்துல ஒரு நாள் தான் என்னால போக முடியும்னா அன்னைக்கு தேங்காய் விளக்கும் தாமரை பூவையும் லட்சுமிக்கு சமர்ப்பித்து அர்ப்பணித்து நீங்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்க ஊர்ல ஏதாவது ஒரு லட்சுமி கோவில் இருக்கா? வாரம் வெள்ளிக்கிழமை போய் ஒரு தேங்காயை உடைச்சி அந்த 2 மூடியில நெய் விட்டு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க அப்படின்னா எங்க கோவில் இருக்கோ மாசத்துல ஒரு நாள் லட்சுமிக்கு பிடிச்சது, வாரத்துலனா வெள்ளிக்கிழமை, மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி, அந்த நாளை தவற விடாதீர்கள். உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கும் அதிபதி லட்சுமி தான். 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப ஆசைங்கிறது தொழில் வளர்த்துறதா, வியாபாரத்தை பெருசு பண்றதா, நல்ல வேலைக்கு போறதா, நல்ல நிறுவனத்துக்கு வேலைக்கு போறதா, டிரான்ஸ்பர் வேணுமா, ப்ரமோஷன் வேணுமா, இன்கிரிமெண்ட் வேணுமா, நல்ல குடும்பத்துல ஒற்றுமை வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நல்ல ஆடை ஆபரணங்கள் வேணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, தோட்டம் துறவு வாங்கணுமா, ஏன் ரியல் எஸ்டேட்ல ஈடுபட்டு இருக்கீங்க, உங்களோட இடம் பெரிய அளவுல வாங்கி விற்கணுமா, அல்லது ஒரு விடுமுறை நாள்ல போய் தங்குறதுக்காக ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான உங்களுடைய எல்லா விதமான திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த 2026 கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தரும், பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். லக்ஷ்மி வழிபாடு நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும். உங்க வாழ்க்கை பூராமே அதுதான் கொடுக்கும். அதுலயும் இந்த வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய சைன் அதை விட சிறப்பா இருக்கு. அப்ப உங்களோட என்ன முயற்சி செஞ்சாலும், என்ன கனவு இருந்தாலும், என்ன திட்டம் இருந்தாலும், என்ன ஆசை இருந்தாலும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகம் அவசியம். உங்களுக்காக இந்த 2026ஆம் ஆண்டு இன்னும் உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கணும். எந்த தடைகள் கடந்த காலங்கள்ல இருந்தாலும் சரி, அஷ்டமச்சனியில் இருந்தாலும் சரி, அதுல ஏற்பட்ட கடனா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், ஏன் நீங்க மன அழுத்தத்துல கூட இருக்கலாம். அதை அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு லக்ஷ்மியை நீங்க மனதார வழிபாடு செய்யணும். லக்ஷ்மியின் மூல மந்திரம் அப்படின்னா ரொம்ப எளிமையான மந்திரம், ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லுவது. ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு இப்பவே லக்ஷ்மியை மனதார நினைச்சிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமியிடமும் நவகிரகமிடமும் அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோவும் இந்த சேனல்ல ஒளிபரப்பு செய்யப்படும். அதை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அப்ப ஒளிபரப்பும் போது மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்கள் வேதனை, அஷ்டம சனியில் நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நிறைய பேர் விரக்தியின் விளிம்புக்கே போனீங்க. நிறைய பேர் தவறான முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் போனீங்க. அப்படிப்பட்ட உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நிச்சயமாக சீரும் சிறப்புமாக மாறணும். எல்லா விதமான துன்பங்களும் விலகணும். உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஒளியணும். நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை, குடும்பத்தினரோடு இணைந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை நான் செய்யறேன். இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த கமெண்ட்ல போய் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் ஜெய் மகாலட்சுமினும் பதிவிடுங்கள். இந்த வருடத்தில் உறுதியான மாற்றம், உன்னதமான மாற்றம் உங்களுக்கு இருக்கும். நீங்க 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் என்ன வயசுல இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குறது நடக்கும், வியாபாரம் செய்யறது நடக்கும், திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும், புதிதாக அரசு
அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் அரசு பணி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு விரும்பிய பதவி கிடைக்கும். விரும்பிய எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் அரசியலை குறிக்கக்கூடிய சூரியனும் அரசியலில் பிரபலத்துவத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருக்கும் மகாலட்சுமியின் ஆலயத்துல அஸ்திர வேள்விங்கிற அந்த வேள்வியில் கலந்து கொண்ட பிறகு அரசியலில் நீங்கள் ஈடுபடுவது, அரசியலில் எந்த முடிவெடுப்பது, அரசியலில் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். அப்ப கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஸ்திர வேள்வி செய்யணும். உங்களோட ஜனனகால ஜாதகத்துல தாராபலம், சந்திரபலம், யோகம், கர்ணம், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு ஃபேவரா வர மாதிரி ஒரு நாளை குறிச்சு அந்த நாளை பயன்படுத்தி இந்த வேள்வியை நீங்க செய்யும் பொழுது நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபராகவும் நீங்கள் விரும்பிய பதவியும் விரும்பிய அனைத்தும் நடக்கும் ஒரு அற்புதம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு லக்ஷ்மி தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள். அடுத்தது சுக்கிரன் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப கண்டிப்பாக சுக்கிரனின் லக்ஷ்மியின் வழிபாடு கலைத்துறையினருக்கு பெரிய வெற்றியை தரும். பொதுவாகவே கடகராசி கடக லக்னக்காரர்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் லக்ஷ்மி வழிபாடுன்னு சொல்லிட்டோம். அப்ப நிச்சயமாக உங்களுக்கு அந்த வெற்றி உறுதி செய்வதற்கு இந்த மகாலட்சுமி வழிபாடு பலனை தரும். தொழில்ல மந்தமா இருக்குங்க, வியாபாரத்துல மந்தமா இருக்குனாலும் நீங்க வெள்ளிக்கிழமை தேங்காய் உடைத்து லக்ஷ்மிக்காக தீபம் ஏற்றும் பொழுது நீங்க உங்க கோரிக்கையை லக்ஷ்மியிடம் வைங்க. பௌர்ணமியில லக்ஷ்மியின் ஆலயத்துல ஹோமம் நடைபெற்றா அதுல கலந்துக்குங்க. உறுதியாக உங்களோட செல்வ நிலை உயரும், உங்கள் வருமானத்தின் அளவு அதிகரிக்கும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணம் செய்வதற்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். உங்களோட தொழில் போட்டியை சமாளிப்பது, கண் திருஷ்டியை சமாளிப்பது, பில்லி சூன்யம் போன்ற சிக்கல்களால் நீங்கள் வேதனையில் இருக்கும் அந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் பௌர்ணமி வழிபாடு பெரிய அளவிலான பலனை தரும். பௌர்ணமியில் நடைபெறும் லக்ஷ்மி குபேர ஹோமமும் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் ஹோமமும் உங்களுக்கான பரிபூரண தீர்வை தரும். இந்த 2026ஆம் ஆண்டு கடந்த 4 வருடத்தில் கிடைக்காதது 4 வருடத்தில் பெற்ற அனைத்து விதமான துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கி உங்களை சந்தோஷ கடலில் மூழ்கடிக்கும். உங்களை மகிழ்ச்சி எனும் வெள்ளத்தில் கண்டிப்பாக தத்தளிக்க வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த 2026ஆம் ஆண்டு வளம் கொளிக்கும் ஆண்டாக, நலம் தரும் ஆண்டாக, சந்தோஷம் பெருகும் ஆண்டாக, குடும்பத்தில் அமைதி தவழும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி ஆசிகளையும் வழங்கி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.